என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம குஜராத்தி ஸ்டைல் ஃபாசி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இப்போ நம்ம இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு. நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை இப்போ நல்லா விரிச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிடுங்க. இப்போ இதை நல்லா திக்காக விரிச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கி கட்டர் அல்லது கிண்ணம் அல்லது மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டை மட்டும் தனியாக எடுத்துருங்க. மீதி இருக்க மாவை மறுபடியும் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தேய்ச்சி சின்னதாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூரி மாதிரி உப்பி வராமல் தட்டை மாதிரி வரும். இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இதை உள்ளே போட்டுடலாம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஃபாசி பூரி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.